6 மாசமா சொல்றேன் அந்த பைப்பை ரெடி பண்ணுங்கன்னு. உங்களுக்கு என்ன? நல்லா கிரிக்கெட் பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹைலைட்டும் பார்க்கணும். இந்த வீட்ல என் பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருந்தா தானே. இல்ல ஒரு மேட்ச் தானமா பார்த்தேன் எனக்கு. ஒரு மேட்சா? 4 மணி நேரமா டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க. அப்ப 4 மணி நேரமா நீ என்ன நோட்டம் போட்டுட்டே இருந்திருக்கேன். டாபிக்க மாத்தாதீங்க. அப்படி இல்லம்மா, நான் 4 மணி நேரமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். நீ 4 மணி நேரமா என்ன சைட் அடிச்சுட்டு எடுத்திருக்க. பாரு சரியா போச்சு. நான் ஒன்னும் உங்களை சைட் அடிக்கலனா? பா ஒரு சாதாரண பைப்புக்கு எவ்வளவு சண்டை? இது பைப்புக்காக இல்ல, அப்ப எதுக்காக? இந்த வீட்ல எனக்கு ஒரு மரியாதைக்காக. அப்ப பைப்பு பிரச்சனை இல்லையா? நான் இன்னைக்கு என்ன பஞ்சத்தை தீர்த்து வைக்கணும்? உன்னை யார் இப்ப இங்க அழைச்சது? ஆண்டி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இதை விட பெரிய பெரிய பிரச்சனை நான் தீர்த்து வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் எங்க பக்கத்து வீட்டுல 3 வருஷமா சண்டை போட்டே இருந்தாங்க. நான் போய் உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப சமாதானம் பண்ணாங்க. இப்ப உங்க திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி என்ன பிரச்சனை? நான் தான் அந்த பிரச்சனை. ஆனா நான் அவங்களை விட்டு தூரமா போய் எப்படி அந்த பிரச்சனை தீர்த்து வச்சிட்டேன். டேய், அதுக்கு பேர் போகிறது, தீர்த்து வைக்கிறது இல்ல. அபி, நம்ம சில சமயம் ஒருத்தங்களை விட்டு தூரமா போறதுதான் பிரச்சனை தீர்த்து வைக்கும். அது எல்லாருக்கும் புரியாது. பாரு சன்லால், உங்க அங்கிளுக்கு ஃபேமிலியை விட கிரிக்கெட் தான் முக்கியமா போச்சு. ஆண்டி, இன்னைக்கு நான் உங்க சைடு 100% ஃபேமிலி தான் ஆண்டி ஃபர்ஸ்ட். கிரிக்கெட்லாம் கண்டுக்கவே கூடாதுங்கிறேன். சன்லால் அங்கிள், நாதக்கு 4 மணி நேரம் நீயும் நானும் இதே சோஃபா சிப்ஸு கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோமே. அங்கிள், அது இந்தியாவுக்காக, தேசபக்தி. இந்தியாக்காக நான் டென்ஷன்ல உட்கார்ந்துருந்தேன் அங்கிள். நாத்துக்கு தான் இந்தியா விளையாடவே இல்லையாடா. ஆமா, இந்தியா விளையாடல, அதனாலதான் நான் டென்ஷன்ல உட்கார்ந்துருந்தேன். சரி சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம உட்கார்ந்து தீர்த்துக்கலாம். உன் தம்பி இருந்திருந்தா என் நிலைமையை புடிச்சிட்டு இருந்திருப்பான். என் தம்பி எதுல எடுக்காதீங்க. இல்லம்மா, ஒரு சீரியஸா ஒரு நல்ல ரெஃபரன்ஸ்க்காக தான் எடுத்தேன். என் தம்பி உங்களை மாதிரி இல்ல, நல்ல பையன். கடந்த 42 வயசு ஆகுது அவனுக்கு. அவனுக்கு பையனா? என் வாழ்க்கை நம்ம வீட்டு பிள்ளை படம் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் தம்பி சிவகார்த்திகேயன் மாதிரி பாவம் என் மேல பாசமா இருக்கான். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி கஷ்டப்படுறேன். மா சொல்லுடா. ஒண்ணும் இல்ல, கண்டினியூ பண்ணுங்க. ஆமாடா, என் வாழ்க்கை நம்ம வீட்டு பிள்ளை படம் மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என் தம்பி சிவகார்த்திகேயன் மாதிரி என் மேல பாசத்தை கொட்டி தள்ளுறான். நான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி கஷ்டப்படுறேன். ஆண்டி, இது டூ மச். போய் இந்த அங்கிளை நீங்க நட்ராஜன் கூட கம்பேர் பண்றீங்க. என்னடா சொன்ன? அங்கிள், நான் ஜஸ்ட் கம்பேர் தான் பண்ணேன். ஏன்டா அந்த பண்ணி மூஞ்சி வாயில சிவகார்த்திகேயன் சொன்னது உனக்கு தப்பா படல, இந்த மூஞ்சி ஐஸ்வர்யா ராஜேஷன் சொன்னதும் உனக்கு தப்பா படல, நான் நட்ராஜங்கிறது உனக்கு பிரச்சனையாடா? அங்கிள், நீங்க கவலைப்படாதீங்க. நட்ராஜன் அளவுக்கு இல்லைன்னா கூட நீங்களும் ஏதோ அழகுதான். ஏதோ அழகா? டாபிக்க மாத்தாதீங்க. உங்களை பத்தி பேசும்போது எதுக்கு என் தம்பியை நடுசுல எடுத்துட்டு வரீங்க? உங்களை பத்தி எதுவும் தெரியாத நடிச்சிருக்கீங்களா? எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களுக்குன்னா வேற யாரு? எனக்கும் என் அக்காக்கும் அவளுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமேனா? எல்லாமே. கொஞ்சம் விவரிச்சு சொல்லு. அந்த பைப் மேட்டரு, அந்த கார் பிரேக் டவுன் ஆன மேட்டரு, அப்புறம் நீங்க வாரணமாயிரம் படம் பார்த்து அழுதீங்களே அந்த மேட்டரு. ஏய், குடும்ப விஷயத்தெல்லாம் போய் உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கியா? அவங்கள அண்ணான்னு கூப்பிடுவாங்க. ஏய், அவ குப்பை அழுறவன கூட தான் அண்ணான்னு கூப்பிடுவா. அவ எல்லா வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கும் சேர்த்து கோயில விளக்கேத்துவா. எனக்கு வழக்குலாம் வேண்டாம். இந்த குடும்ப விஷயம் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா போகும். என் அக்கா கூட பேசுறதுல எந்த தப்பும் இல்ல. யாரு சொன்ன தப்பு இல்லைன்னு? அன்னைக்கு நான் டிமார்ட்டுக்கு போய் கார் பார்க்கிங் மட்டும் மேல போயிட்டு இருக்கேன். உங்க அக்கா எனக்கு போன் பண்ணிட்டு, திரும்ப மல்லிகை சாமான் லிஸ்ட்டை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க. நான் கார் பார்க்கிங் மட்டும் மேலதான் போறேன், கடைக்குள்ளே போகல. அதுக்குள்ள எப்படி அவளுக்கு தெரிஞ்சு? நான் தான் கார்ல இருக்கும்போது சொன்னேன். அப்படியே நம்ம கார்ல ஒன்னாதானடி இருந்தோம். அது நீங்க எங்க பார்க் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டே இருந்தீங்களா, அப்ப பேசுனேன். 1/2 நிமிஷம் கூட கேப் இல்லடி. அவ ரொம்ப ஃபாஸ்டான பொண்ணு. ஆரம்பிச்சிட்டானா? ஏண்டி, உன் குடும்பத்துக்கு மட்டும் வயசு ஆகாதா? எல்லாருமே பையன் பொண்ணாவே இருப்பாங்களா? மா, பார்க்கிங்ல இருக்கும்போது நியூஸ் ஓட்டுறீங்களா? இதுல என்னடா இருந்தாலும் பார்க்கிங்ல. டேய், அவன் உனக்கும் சேர்த்துதான் விளக்கேத்துவா. ஆண்டி, அந்த பூஜையில எனக்கும் விளக்கு ஏத்துறாங்களா? கேட்டு சொல்றேன், கேட்டு சொல்லுங்க. வாழ்க்கை ரொம்ப மொக்கையா போகுது. அங்கிள், ஆண்டி, இதே மாதிரி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடந்துச்சு. ஒரு நாள் எங்க பெரியம்மா எனக்கு போன் போட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச எங்க அம்மா ரிசல்ட்டை பார்த்து என்கிட்ட கூட சொல்லாம ஃபர்ஸ்ட் அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு. எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு ஃபோன் பண்ணாங்களா? எனக்கு ஆறுதல் தேவைன்னு கூட எனக்கு அப்ப தெரியாது. உண்மையிலே மனசை உழுக்கிற ஒரு சம்பவம் தான் இது. பரவாயில்ல விடுமச்சு, என் வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். ஆனா நான் மட்டும் என்ன சும்மாவா? அடுத்த வாட்டி பாரு, நான் சட்டுன்னு ஃபெயில் ஆகி ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஃபோன் போட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி முந்திக்கிறேன். சரி, இப்போ இந்த டாபிக்ல எதுக்கு? ஆக்சுவலி ஆண்டி, உங்க தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னது? அவர் ரொம்பவே இமோஷனலா என்கிட்ட பேசினார் ஆண்டி. ஏன் மாமாக்கு எப்படிடா ஓ நம்பர் கிடைச்சது? ஏன்னா நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம்ல. வாட்ஸ்அப் குரூப்பா? சரவணகுமார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு குரூப். அப்படிலாம் ஒரு குரூப்பே இல்லை. அங்கிள், அந்த குரூப்ல மொத்தம் நாங்க 14 பேர் இருக்கோம். உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க டெய்லி அந்த குரூப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா அப்படி ஒரு குரூப்ல நான் இல்லையா? ஆமா அங்கிள், நீங்க அந்த குரூப்ல இல்ல. நான் அந்த குடும்ப தலைவன்டா. நான் அட்மிட்ட கேட்டு சொல்றேன். எங்க குடும்பத்துல எங்களை ஆட் பண்றதுக்கு ஒருத்தர் பர்மிஷன் கொடுக்கணும். எவன்டா அந்த அட்மின்? நான் தான். அதை விடு, அப்படி என் தம்பி என்னதான் சொன்னான்? அதை ஏன் ஆண்டி கேக்குறீங்க? அவர் ரொம்ப எமோஷனலா பேசினாரு. எங்க அத்தா ரொம்ப நல்லவர் தான். ஆனா என் அக்கா வாழ்க்கையை நினைச்சுதான் எனக்கு பயமே. என் வாழ்க்கைய பத்தி யாராச்சும் நினைச்சு பாக்கீங்களாடா? என் தம்பி குட்டி அப்படியா சொன்னா? ஆமா, தம்பி குட்டி
பொய் சொல்றாடி அவன். அங்கிள் இன்னும் முடியல, உங்க தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஏன் தங்கச்சியா? ஆமா அங்கிள், எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சன்லால் எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன், எங்க அண்ணன் ஒரு மார்க்கண்ணே, அவன் வயசுக்கும் அளவுக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க. வயசாச்சுன்னு சொல்றாளா அழகா இருக்கும்னு சொல்றாளா? பா இவன் பொய் சொல்றான்ப்பா. ஐயோ அங்கிள், நானும் அவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஃபேஸ்புக்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்னோட எல்லா போட்டோக்கும் அவங்க லைக் போடுவாங்க. அபி, அவன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குடா. அப்படி அதுல என்ன பாயிண்ட்டை கண்டுட்டீங்க அங்கிள்? நான் பச்சை கலர் சட்டை போட்டு ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ போட்டிருந்தேன்னா அதுக்கு அவங்க மஞ்சள் கலர்ல ஹார்ட்னு கமெண்டா போட்டிருந்தாங்க. ஓ, அன்னைக்கு பொங்கலுக்கு போட்டு அந்த சட்டை தானே? நீங்க அவன் சொல்றத நம்புறீங்களா? ஆமா. சரி, அதே தங்கச்சி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது எங்க அண்ணனுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வயசாச்சுங்கிறது ஒத்துக்கவே மாட்டாருன்னு சொன்னான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒன்றும் வயசாகலனா. சார், உங்களுக்கு 52 வயசு ஆகுது. அதெல்லாம் ஒரு வயசா? உங்க தளபதி கூட தான் இந்த மாசம் 52 ஆக போகுது. பா உங்க தங்கச்சி சரியா தான் சொல்லியிருக்காங்க. ஏய், நீ இப்போ ஒரு 4 ரூபாய் கரண்ட் வாங்கிட்டு வாப்போ. எது? ஒரே ஒரு கேள்விதான்ப்பா, எதுக்கு ராசா சண்டை போடுறீங்க? அந்த பைப்பு தானே, அதை நானே ரெடி பண்ணி தொலைக்கிறேன். பைப்பு இப்போ பிரச்சனை இல்ல. அப்போ இந்த வீட்ல எனக்கு ஒரு மரியாதை. ஓவர் ஆக்ஷன். சூப்பர் சூப்பர். என்னடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மொக்கையா போகுதுன்னு பார்த்தேன், செகண்ட் ஹாஃப் சூடு பிடிக்க போகுது. உங்க 2 பேரோட பிரச்சனை தீக்கிறதுக்கு நான் இப்போ ஜட்ஜா மாற போறேன். நீங்க 2 பேரும் வாதாடுங்க, உங்களுக்கு நான் நியாயமா ஒரு தீர்ப்பு கொடுத்து இந்த பிரச்சனை சால்வ் பண்ணி விடுறேன். இந்த குடும்பத்தை வச்சு நீ நல்லா என்ஜாய் பண்றலாடா. ஓகே ஓகே, இப்போ இன்டர்வல் போடுங்க. யூடியூப் வீடியோக்கு எவன்டா இன்டர்வல் போடுவான்? நான் அப்பவே அந்த பைப்பை ரெடி பண்ணிருக்கணும். ஆர்டர் ஆர்டர். கையில என்னதுடா அது? அதான் தம்பி, கோர்ட்ல நாங்க ஆர்டர் நடிப்போம்ல, அதுதான். டேய் அது ஆர்டர் ஆர்டர். அமைதியா இருங்க. சிசி 00123 சரவணன்குமார் ஆண்டிஸ் ஃபேமிலி பஞ்சாயத்துக்கு அனைவரும் வருக. இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு ஜட்ஜு. இந்த கர்மத்துக்குலாம் ஒன்றும் வரலப்பா. அங்கிள், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் குந்துங்க. என்னடா நடக்குது என் குடும்பத்துல? இன்னைக்கு என்ன கேஸ்னா, ஒரு நிமிஷம். பைப்பு, அக்கா, தங்கச்சி, தம்பி, குடும்ப பிரச்சனை, வாட்ஸ்அப் குரூப். ஆமா, இந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதையே இல்லை. ஆண்டி, இதுதான் உங்க லாஸ்ட் வார்னிங். இது கோர்ட், நான் சொல்லும்போது தான் நீங்க பேசணும். ப்ராசிக்யூஷன், இப்போ நீங்க வாதாடலாம். ஆண்டி பேசுங்க. 6 மாசமா கிச்சன் அந்த பைப்பு ரெடி பண்ணுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த வீட்டில் கிரிக்கெட் மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதை கொஞ்சம் சத்தமா சொன்னா என் அக்கா என் தம்பி கிட்ட அந்த டாபிக்கை மாதிரி கொண்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த வீட்டில் தேவை, எனக்குன்னு ஒரு மரியாதை, என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு. அவ்வளோதான், யுவர் ஆனர். ஆண்டியோட வாதம் ரொம்ப நியாயமானது. டிஃபென்ஸ், இப்போ உங்க ஆர்குமெண்ட்டை நீங்க எடுத்து வைக்கலாம். எப்பா கிளர்க்கு, அவரை பேச சொல்லியா? எது? நான் கிளர்க்கா? எனக்கு இந்த குடும்பம் ரொம்ப பிடிக்கும். 25 வருஷமா இந்த குடும்பத்துக்காக தான் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த பைப்பு தானே, அந்த பைப்பை நான் ரெடி பண்ணிடுறேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே பிரச்சனையா மாறி இருக்குது. பைப்புல இருந்து மரியாதை, மரியாதையில இருந்து என் தங்கச்சி, என் தங்கச்சில இருந்து என் வயசு, என் வயசுல இருந்து வாட்ஸ்அப் குரூப். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ஆட் பண்றதுக்கு எவனோ ஒருத்தன் ஒத்துக்கணுமா? அதுக்கு இதோ பாருங்க ஒரு ஆனர், எனக்கு நிம்மதியா கிரிக்கெட் பார்க்கணும், அது ஒண்ணுதான் என்னோட எண்ணம். அந்த எண்ணம் தான் நான் பண்ண குற்றம்னா இந்த கோர்ட்டு என்ன தானே கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அங்கிள், உங்க தரப்பு வாதமும் ரொம்ப நியாயமா இருந்துச்சு. பா 2 பேருமே சரியா தான் பேசுறாங்களா? அபி, நீ இந்த கேஸ்க்கு லாயர் இல்ல, மூடிட்டு உட்காருனா. டேய் இது ஏன் அம்மா அப்பா? ஓவர் ரூல். எது ஓவர் ரூல்டா? டபுள் ஓவர் ரூல். டேய் அப்படிலாம் ஓவர் ரூல்லாம் ஓவர் ரூல் தான் தயிர். மூடிட்டு உட்காரியா இல்ல கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொல்லிட்டு 10 நாள் பாத்ரூம்ல லாக் பண்ணி போடுவா. கோர்ட் இப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும். அங்கிள், நீங்க 4 மணி நேரம் கிரிக்கெட் பாக்குறதா ஆண்டி சொல்றாங்க, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அது எந்த டீம் ஆடுதுங்கிறத பொறுத்து. ஆமாவா இல்லையா? முக்காவாசி ஆமாதான். ஆண்டி, அங்கிள் 25 வருஷமா இந்த குடும்பத்து மேல பாசமா இந்த குடும்பத்துக்காக எல்லாமே பண்ணிருக்கேன்னு சொல்றாரு, அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமா, ஆனா அது வந்து. தேங்க்யூ ஆண்டி, பதிலுக்கு நன்றி. நான் இன்னும் முடிக்கல. உங்க ஃபீலிங்ஸ் சொல்றதுக்கான இடம் இந்த கோர்ட் இல்ல. கோர்ட் இஸ் அ பிளேஸ் ஃபார் ஃபேக்ட்ஸ். இப்போ இந்த கேஸ்க்கு சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆராயலாம். எக்ஸிபிட் ஏ, வாட்ஸ்அப் குரூப் ஆஃப் சரவணன்குமார் அண்ட் இஸ் ஃபேமிலி. இந்த வாட்ஸ்அப் குரூப் 4 வருஷமா ஆக்டிவ்ல இருக்கு. இது வரைக்கும் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எந்த பிரச்சனையுமே ரெஜிஸ்டர் ஆகவே இல்லை. அது எப்படிதான் சாட்சி ஆகும்? அந்த குரூப்ல தானே இல்லையா? அங்கிள், உங்க ரிக்வெஸ்ட் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, கொஞ்சம் பொறுங்க. கடைசி வரைக்கும் இவரை பெண்டிங்லேயே வச்சுக்கணும். ஆர்டர் ஆர்டர். இப்போ இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போகுது. 2 தரப்பு வாதத்தையும் நான் கிளியரா கேட்டதுக்கு அப்புறம் என்னோட 23 வருஷ வாழ்க்கை அனுபவத்தையும் அப்படியே கடந்த 3 மாசமா நான் பார்த்த சுக்ரன், நேர்கொண்ட பார்வை, தர்மபத்தினி, மங்கையோர் கங்கை, படிக்காதவன், மனிதன், கருப்பு, இதே போன்ற திரைப்படங்களை ஒரு அனுபவமாக வைத்து 3 மாசத்துல இவ்வளவு படம் பாக்குற அளவுக்கு விட்டியா இருந்த இந்த கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது. இந்த வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, சன்லாலோட எதிர்காலத்தை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எதிர்காலத்தை பத்தி நாங்க ஏன்டா யோசிக்கணும்? அங்கிள், எனக்கு 23 வயசு ஆகுது, எனக்கு வேலை இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, நான் இருக்கிற வீட்டில் பைப்பு லீக் ஆகுது, அது மட்டும் போதாதுன்னு வைஃபை பாஸ்வேர்டை வேற மாற்றி வச்சிட்டீங்க. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை நான் எப்படி அங்கிள் வாழ்க்கையில முன்னேறது? ஆனா எப்பா சன்லாலு, கேஸ் இதை பத்தி இல்லப்பா. ஆண்டி, இங்க நான் தான் ஜட்ஜு. இங்க என்ன பிரச்சனை, என்ன தீர்ப்பு கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும். இப்போ இந்த கோர்ட்டோட தீர்ப்பை நான் சொல்ல போறேன்.
மொதல் விஷயம் அங்கிள் போய் அந்த பைப்பை ரெடி பண்ணுங்க. ரெண்டாவது ஆண்டி சும்மா எல்லாத்தையும் போய் உங்க அக்கா கிட்ட சொல்றதை நிப்பாட்டுங்க. மூணாவது வைஃபை பாஸ்வேர்டை எனக்கு ஷேர் பண்ணணும். நாலாவது அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நான் தான் பர்மனன்ட் அட்மினா இருக்கணும். யாருமே என்ன எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அஞ்சாவது என்னது அஞ்சாவதா? டேய் இன்னும் எத்தனை நாள் அடுக்கிக்கிட்டே போறான்? அஞ்சாவது இந்த குடும்பம் எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். கிரிக்கெட் பிடிச்ச பொண்ணா இருந்தா இன்னும் பெட்டர். அங்கிளும் நானும் நிம்மதியா உட்கார்ந்து அவன் வீட்டுல கிரிக்கெட் பார்ப்போம். அவனை விடு, அவங்க பைப்பு தானே பிரச்சனை, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? நீங்க நான் சொல்றது கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டு என் பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுத்தா போதும். அப்ப நீங்க 2 பேருமே ஓகேவா இப்போ? நாங்க எப்பவுமே எப்பவுமே okay ஓகே தான். தான். அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு? பைப்புக்காக. சரிடா மச்சி, நான் கிளம்புறேன். நீ இங்கே உட்கார்ந்து ஓவர் ரூட் சொல்லு. அபி அபி அந்த வைஃபை பாஸ்வேர்டு அதை சொல்லிட்டு போடா. கோட்டிஸ் அர்ஜென்ட்